எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 4வது வார பாடத்தில் இருக்கிறோம். இன்ட்ரடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் கோர்ஸில் இந்த 4வது வார டாப்பிக்கில் நம்ம என்ன படிக்கிறோம்னா சம் ஸ்டாண்டர்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா நிறையா வாட்டி திருப்பி நிறையா எடுத்துக்காட்டுகளுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் திருப்பி வர்றதுனால இதை ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸு. இந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். discrete type standard distributions, continuous type standard distribution. இந்த discrete type standard distributions கடந்த 2 லெக்சரில் நம்ம பண்ணோம். லெக்சர் 1 and 2ல் ஒரு 7 ஸ்டாண்டர்ட் discrete type distributions பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு 6 நான் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த 6 ஸ்டாண்டர்ட் கண்டினியூஸ் டைப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். அந்த 6 மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாவும் ஒரு சில கண்டினியூஸ் டைப் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனை வெறும் எழுத மட்டும்தான் செய்ய போகிறேன். ஆனால் முதல் 6 நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். எப்படி நம்ம டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை எப்படி டீட்டெயில்டாக படித்தோமோ அதே மாதிரி இந்த கண்டினியூஸ் இதையும் படிக்கலாம். ஸோ இது லெக்சர் 3. டைட்டில் சம் ஸ்டாண்டர்ட் continuous type distributions. Discrete type distribution standard 1 ஏற்கனவே படித்து முடிச்சிட்டோம் 2 லெக்சரில். இது 3வது லெக்சர். ஸோ இதை நான் முதல்ல லிஸ்ட் பண்ணுறேன் என்னென்னலாம் நம்ம படிக்க போகிறோங்கிறது. ஸோ இந்த ஃபஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம படிக்க போகிறது கண்டினியூஸ் டைப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இதே மாதிரி டிஸ்க்ரீட் டைப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே இதில் பார்த்தோம், டிஸ்க்ரீட்டில் பார்த்தோம். அதே மாதிரி கண்டினியூஸ் டைப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் ஒன்று என்னென்னா எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். மூணாவது ஸ்டாண்டர்ட் ஒன்று காமா டிஸ்ட்ரிபியூஷன். எப்படி நம்ம பழசில் கூட பழைய இதில் கூட பெர்னாலிக்கும் பைனாமியலுக்கும் என்ன சம்மந்தம், அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக்கும் நெகட்டிவ் பைனாமியலுக்கும் என்ன சம்மந்தம், அதே மாதிரி இதுலேயுமே எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதையும் அந்த ஆர்டரில் நான் சொல்ல கூப்பிட்றேன். அதனால தான் எக்ஸ்பொனென்ஷியலுக்கு அப்புறம் காமா எழுதியிருக்கோம். 4வது டிஸ்ட்ரிபியூஷன் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். 5வது காஷி டிஸ்ட்ரிபியூஷன். 6வது டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த 6த்தையும் நம்ம டீட்டெயில்டாக காமன் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இன் கண்டினியூஸ் டைப்பில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இது continuous uniform distribution. Continuous type uniform distribution. ஒரு probability density function, ஒரு random variableக்கு probability density function நான் சொல்கிற இங்கே எழுதிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா 1/b minus a, xோட வேல்யூ a to b. probability density function for one continuous type random variableக்கு 1/b minus a, xோட ரேஞ்ச் a to b. வேற இடத்துல எல்லாத்துலேயும் 0. இப்படி ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்னா கண்டினியூஸ் டைப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். இதனுடைய நோட்டேஷன் என்னென்னா எக்ஸ் ஃபாலோஸ் கேபிட்டல் யூ. இந்த இன்டர்வலை உள்ள எழுதணும் a, b. எந்த இன்டர்வலுக்குள்ள ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிரேட்டர் தென் 0 வருதோ அந்த இன்டர்வலை எழுதுனீங்கன்னா யூ போட்டு எழுதிங்கன்னா அதான் நோட்டேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஏயும் பியும் தான் பேராமீட்டர்ஸ். A and B are the parameters of the continuous type.
இதுக்கு சிடிஎஃப் வந்து the probability density function greater than 0 only a to b மட்டும்தான், மீதி இடத்துலாம் 0. அதனால் சப்போஸ் a வந்து இங்கே இருக்குது, b இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. a வரைக்கும் சிடிஎஃப் வந்து 0, ஏலேருந்து அப்படி கூட்டிகிட்டே போகும். உங்களுக்கு சிடிஎஃப் எப்படி எழுதணும்னு கூட தெரியும் உங்களுக்கு. சிடிஎஃப் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு வந்து கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள், -∞ to x f of t dt. இந்த f of t ஓட வேல்யூ வந்து 1 divided by b minus a, எப்பன்னா a to bக்கு மட்டும்தான் 1 divided by b minus a, மீதி எல்லா இடத்துலையும் 0. அதனால் என்ன ஆகிடும்னா a வரைக்கும் 0, ஏக்கு அப்புறம் இந்த இன்டகிரேஷன் வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக அப்படியே கூட்டிகிட்டே போகும். இது வரைக்கும் b வரைக்கும். அட் x is equal to b, f of b ஓட வேல்யூ என்ன ஆகிடும்னா 1 ஆகிடும். ஸோ அதனால் இந்த பியிலேருந்து இந்த வேல்யூ 1. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், -∞ to ∞, -∞ ஏ வரைக்கும் 0, ஏலேருந்து பி வரைக்கும் ஒரு ஸ்லாண்டிங் லைனு, பியில் வந்து இட் டச்சஸ் 1, அப்புறம் 1. இதே மாதிரி நீங்கள் இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஏ டு பியில் இந்த வேல்யூ வந்து ஒரு ஹைட்டு, அந்த ஹைட் வந்து 1 divided by b minus c, மீதி இடத்துலலாம் 0. இதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இதில் இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா, ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிள், ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள், அதனுடைய சிடிஎஃப் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் 0, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாண்டிங் லைனு, எங்கே முடியுதோ அங்கேருந்து 1 அப்படி போச்சுன்னா அப்போ அந்த கரஸ்பாண்டிங் ரேண்டம் வேரியபிள் வந்து கண்டினியூஸ் டைப் யூனிஃபார்ம்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். ஒரு கண்டினியூஸ் டைப் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா இப்படி தான் வரும். ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாமல் அது கண்டினியூஸ் டைப் யூனிஃபார்மானு நீங்கள் வெரிஃபை பண்ணோன்னா அந்த டயக்ராம் வந்து சிடிஎஃப் வந்து ஸ்லாண்டிங் லைனாக ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்டில் போய் முடியணும். ஸ்டார்ட் பண்ணுறது 0வாக இருக்கணும், முடிகிறது 1ல் போய் முடிஞ்சதுன்னா அது வந்து ஒரு கண்டினியூஸ் டைப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு மீன் வேரியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா பை டெஃபினேஷன் வந்து -∞ to ∞ f of x dx. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வர்றது வந்து a + b divided by 2. என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அந்த இன்டர்வல் தெரிஞ்சு அந்த இன்டர்வல்குள்ளே அது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா மீன் வந்து a + b divided by 2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இன்டர்வல் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா அது வந்து ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் இஸ் சேம் அஸ் மீன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் எப்போன்னா அது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும்போது. இதே மாதிரி உங்களால் வேரியன்ஸும் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x² கண்டுபிடிக்கணும். x² நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா a to b x² டைம்ஸ் 1 divided by b minus a dx. நான் ஒரு லைனை இது பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து -∞ to ∞ x² f of x dx எழுதணும். ஒன்ஸ் f of x வேல்யூ 1 divided by b minus a போட்டேன்னா அந்த இன்டர்வல் வந்து a to b, மீதி இடத்துலலாம் 0. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா a² + ab + b² divided by 3. இதிலிருந்து நீங்கள் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து e of x² - e of x whole square. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து b minus a power 2 divided by 12. இந்த ரிசல்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் a to b இன்டர்வலாக இருந்துச்சுன்னா மீன் வந்து a + b divided by 2, வேரியன்ஸ் வந்து b minus a whole square divided by 12. இதே மாதிரி உங்களால் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இதுக்கு வராது, ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள். அது வந்து டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அப்போவும் அது நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடாக இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே வந்து உங்களால் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம், அப்புறம்
கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நான் ஃபைனல் ஆன்சரை எழுதிடுறேன். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது கஷ்டம் கிடையாது. e பவர் bt மைனஸ் e பவர் at டிவைடட் பை t டைம்ஸ் b மைனஸ் a. உங்களுக்கு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா அங்கே வந்து டீக்கு பதில் t வந்து i டைம்ஸ் tன்னு எழுதணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன ஆகிடும்னா i டைம்ஸ் bt மைனஸ் e பவர் i டைம்ஸ் at டிவைடட் பை i டைம்ஸ் t b மைனஸ் a ப்ராடக்டில் வந்துடும். ஐங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ இதுதான் கண்டினியூஸ் டைப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஏன் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்லாம் எல்லா ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் கண்டுபிடிக்கிறோன்னா, ஒரு சில எடுத்துக்காட்டில் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனே தெரியாமல் சமயத்தில் உங்களால் நேரடியாக மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனோ இல்லை கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோ அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதையும் உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனோ இல்லை கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோ தெரியுமோ அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி உங்களால் சொல்ல முடியும் இந்த டிஸ்ட்ரிபியூஷனும் இது யூனிஃபார்ம் தான். சப்போஸ் இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட மேட்ச் ஆகிடுச்சுன்னா, அதே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் கன்க்ளூட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம எல்லா ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், அதே மாதிரி கண்டினியூஸ் இதுவாக இருந்துச்சுன்னா மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்லாம் அதுக்காக தான் நம்ம கண்டுபிடிச்சி ரெடியாக வச்சுக்கிறோம். பின்னாடி வர ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு நமக்கு டிஸ்ட்ரிபியூஷனே தெரியாத பட்சத்தில் இதை டைரெக்டாக கண்டுபிடிச்சி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டு அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் டைப் யூனிஃபார்மோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் சேமாக இருக்கிறதுனால ஃபார் ஆல் டி உங்களால் கன்க்ளூட் பண்ண முடியும் அந்த ரேண்டம் வேரியபிளும் கண்டினியூஸ் டைப் யூனிஃபார்ம் தாங்க. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்டினியூஸ் டைப் எக்ஸாம்பிள் 1. என்ன பண்ணிக்கலான்னா, ஒரு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஒரு நம்பரை, ஒரு ரியல் நம்பரை எடுக்கிறீங்க. எந்த இன்டர்வல்க்குன்னா ரேண்டம் நம்பர் பிக்கிங் a random number in the interval -3 to 2. ஒரு ரேண்டம் நம்பரை எடுக்கிறீங்க, எங்கேருந்து? இன்டர்வல் -3லேருந்து 2க்குள்ளே எந்த ரியல் நம்பர்னாலும் எடுக்கிறீங்க. அப்படின்னா என்ன ஆகிடும்? உங்களுடைய ஒமேகா வந்து கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா -3லேருந்து 2க்குள்ளே இருக்கும். x belonging to ரியல் கூட எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு ரியல் நம்பர் எடுக்கிறீங்க, எந்த இன்டர்வலுக்குள்ள -3லேருந்து 2க்குள்ள ஒரு ரியல் நம்பர் எடுக்கிறீங்க, பிக்கிங்க ரேண்டம் நம்பர். இதே மாதிரி ஸ்டாண்டர்டாக நீங்கள் நிறையா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் அதெல்லாம் பார்ப்பீங்க. ரேண்டம் நம்பர் பிட்வீன் த இன்டர்வல் 0 to 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 0 to 1க்குள்ளே ஏதாவது ஒரு ரியல் நம்பர் எடுக்கிறீங்க, ரேண்டம்லி எடுக்கிறீங்க அப்படின்னாலே அது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி டேக்கிங் ஒன் நம்பர் இஸ் ஆல் ஆர் சேம், எல்லா ப்ராபபிலிட்டி. ஆனால் இது வந்து இன்டர்வல் -3 to 2ங்கிறதுனால இது வந்து டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் இல்லை, இது வந்து கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள். நான் அந்த எக்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இட்ஸ் அ சேம் நம்பர், என்ன நம்பர் கிடைக்கிறோ அப்டைன் நம்பர், அப்டைன்டு நம்பர் தான் எக்ஸ். என்ன நம்பர் நான் பிக் பண்ணி எனக்கு கிடைக்குதோ அந்த நம்பர் தான் ரேண்டம் வேரியபிள். அது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இன்னும் எப்படி எழுதணும்னா, எக்ஸ் ஆஃப் அ ஸ்மாலர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா வேர் ஒமேகா இஸ் பிலாங்கிங் டு பிகர் ஒமேகா. தட் இஸ் எக்ஸ் ஆஃப் அ ஸ்மாலர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஸ்மாலர் ஒமேகா வேர் ஸ்மாலர் ஒமேகா பிலாங்கிங் டு பிகர் ஒமேகா. இப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா இதனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து 1 டிவைடட் பை இன்டர்வல் வந்து
-3 to 2. ஸோ இன்டர்வல் லென்த் வந்து 5. எக்ஸ் வந்து -3லேருந்து 2 வரைக்கும், மீதி எல்லா இடத்துலையும் 0. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒரு ரேண்டமாக பிக் பண்ண நம்பர் இந்த இன்டர்வல் -3 to 2 இருந்ததுன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து 1/5. ஏன்னா லென்த் ஆஃப் த இன்டர்வல் வந்து -3 to 2, லென்த் வந்து 5. இதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து இது யூனிஃபார்ம் distribution with the interval -3 to 2. இப்போ சப்போஸ் நான் வந்து கொஸ்டின் வந்து what is the probability that x greater than 1. இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சப்போஸ் ரெண்டாவது கொஸ்டின் வந்து what is the probability that x lies between -1 to 1. உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எக்ஸ் வந்து ஏற்கனவே யூனிஃபார்ம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு between the -3 to 2. அதனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து probability of x greater than 1 யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் படி இது வந்து 1 to infinity f of x dx by definition. ஆனால் f of x வேல்யூ வந்து 1/5 -3 to 2. அதனால் என்ன ஆகிடும்னா 1லேருந்து 2 வரைக்கும் தான் இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் 1/5. ஏன்னா ஃப்ரம் 2 to infinity வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி 0. ஸோ அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, +0. ஸோ அதனால் அதெல்லாம் எழுதாமல் விட்டுறலாம். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இன்டகிரேஷன் எக்ஸ் 1/5 அவுட் சைடு, ஸோ 1/5 integration x, so interval வந்து 1 to 2, so அதனால 1, so answer is 1/5. இதே மாதிரி probability of x lies between -1 to 1. the probability density function வந்து 1/5 -3 to 3ங்கிறதுனால நான் டைரெக்டாக -1 to 1ல 1/5 dx, ஸோ 1/5 வெளியில் போய்டும், லென்த் வந்து 2, 1, ஸோ ஆன்சர் வந்து 2 times 1/5, அதனால் 2/5. எப்படி நான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி வேறு ஏதாவது ரிசல்ட்ஸ் கேட்டாங்கன்னா கூட மீன், வேரியன்ஸு, அதர் மூமெண்ட்ஸு எது வேணாலும் நீங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணது வந்து பிக்கிங் எ ரேண்டம் நம்பர். இந்த பிக்கிங் எ ரேண்டம் நம்பர் பிட்வீன் த இன்டர்வல்னால் அது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டு த ஹோல் இன்டர்வல். அதனால் இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்ஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கன்க்ளூட் பண்ணதுனால நீங்கள் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி கிடக்குன்னு உங்களால் எந்த கொஸ்டின்னாலும் கேட்டால் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளோட நான் வந்து இந்த கண்டினியூஸ் டைப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை இதோட இந்த எக்ஸாம்பிளோட முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் போகிறோம். இப்போ நம்ம ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளை எப்போ அதை எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லுவோம்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னா f of x is equal to lambda times e power minus lambda x. இந்த எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரை. இப்படி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருந்த ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளை நம்ம வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பேராமீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு நோட்டேஷன் வந்து எக்ஸ் ஃபாலோஸ் இஎக்ஸ்பி ப்ராக்கெட்டில் லேம்டா. நான் அந்த கோர்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி நோட்டேஷனே யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அப்போனா தான் உங்களுக்கு ஈஸியாக இதாகுங்கிறனால. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னா இஎக்ஸ்பி ப்ராக்கெட்டில் லேம்டான்னு எழுதிக்கலாம். இந்த லேம்டாங்கிறது வந்து பேராமீட்டர். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 கான்ஸ்டன்ட். இதுக்கு நீங்கள் ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டயக்ராம் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும்னுட்டு. f of x lambda times e power minus lambda x. 0 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0லேருந்து இன்ஃபினிட்டி வந்து ஒரு ஒரு
ஒரு வளைஞ்சால ஒரு கரு வரைங்க. அசிம்டாட்டிக்கலி 0 at infinity. இது ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து லாம்டா. இதுக்கு நீங்கள் ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா, ஏரியா பிலோ த எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் 0 அந்த இடத்துல கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து 1 வரும். ஸோ இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதுக்கு சிடிஎஃப் வரைஞ்சிங்கன்னா, இதுக்கு சிடிஎஃப் வரைஞ்சிங்கன்னா 0 வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 till 0, அதுக்கப்புறம் அப்படி இன்க்ரீஸ் ஆகி இன்ஃபினிட்டியில் வந்து அந்த வேல்யூ 1 ஆகிடும். ஸோ இதுதான் சிடிஎஃப். இதில் இன்னொரு அப்சர்வேஷன் வந்து, நீங்கள் ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிள் என்னன்னு தெரியாது, அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு சிடிஎஃப் மட்டும் கால்குலேட் பண்ண அந்த சிடிஎஃப் இதே ஃபார்மில் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம் இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம்னு. எப்போவுமே சிடிஎஃப் தான் அந்த கரஸ்பாண்டிங் ரேண்டம் வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இப்போ நம்ம தேரியாக படிக்கும்போது ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அப்புறம் அதனுடைய சிடிஎஃப் எல்லாம் கொடுக்குறோம். பட் இந்த ரியல் லைஃப் ப்ராப்ளத்தில் வந்து எப்படி வரும்னா, ரியல் லைஃப் சினாரியோவில் வந்து எப்படி வரும்னா, ஒரு சிடிஎஃப் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இருக்கிற வேல்யூஸை வச்சுட்டு குமுலேட்டிவாக சிடிஎஃப் கண்டுபிடிக்க முடியும். அந்த சிடிஎஃப் வச்சுட்டு யூ கேன் ஐடென்டிஃபை எந்த ரேண்டம் வேரியபிள் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம தியரட்டிக்கலாக படிக்கும்போது வரிசையாக ஒன்றா படிச்சிடும். ஸோ இதுக்கு மீன் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு மீன் கண்டுபிடிக்கலாம் பை ஃபார்முலா எக்ஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் 0 வந்து 0 to infinity மட்டும்தான். எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 1/λ. ஒரு சில புக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனையே லாம்டாக்கு பதில் 1/λன்னு எழுதியிருப்பாங்க. ஒரு சில புக்ஸில் 1/λங்கிறதே பேராமீட்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அதில் என்ன எழுதியிருக்கோ லாம்டான்னு வந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் லாம்டா டைம்ஸ் e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் வந்துன்னா மீன் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் தட் பேராமீட்டர். சப்போஸ் அங்கேயே 1/λன்னு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் எழுதியிருந்தேன்னா மீன் வந்து லாம்டா வரும். பட் நான் வந்து என்னுடைய கிளாஸஸில் எல்லாத்துலேயும் எப்படி எடுக்கிறதுனா லாம்டா டைம்ஸ் e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் தான் எழுதுறது. ஸோ அது பேராமீட்டர், இது வந்து மீன் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பேராமீட்டர். இப்போது நம்ம இப்போ வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எப்படி இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி நீங்கள் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து 2/λ². உங்களுக்கு இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தெரிஞ்சதுக்கப்புறம் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2/λ² மைனஸ் 1/λ². சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் 1/λ². ஸோ இதுதான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் ஹையர் மூமெண்ட்ஸும் கண்டுபிடிக்கலாம். 3rd ஆர்டர் மூமெண்ட், 4th ஆர்டர் மூமெண்ட் அது கண்டுபிடிச்சிட்டே போகலாம். இப்போ எம்ஜிஎஃப் கூட இதுக்கு கண்டுபிடிக்கலாம். எம்ஜிஎஃப் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். பை டெஃபினிஷன் என்னது? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் tx. அப்படின்னா என்ன? இன்டெகிரேஷன் 0 to infinity e பவர் tx டைம்ஸ் லாம்டா e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் dx. இன்டெகிரேஷன் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். வர்ற ஆன்சர் வந்து 1/1 மைனஸ் t/λ. இந்த இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இன்டெகிரேஷன் வந்து இந்த t லெஸ் தென் லாம்டாவில் தான் வேலிட். அதில் தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து 1/1 மைனஸ் t/λ கிடைக்கும் when t is less than lambda. ஸோ லாம்டா வந்து நம்ம பாசிட்டிவ் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ இந்த எம்ஜிஎஃப் வந்து எந்த இன்டர்வல் ஆஃப் டீயில் எக்ஸிஸ்ட் ஆகும்னா -∞ to lambda. அந்த இன்டர்வலில் மட்டும்தான் இந்த எம்ஜிஎஃப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நீங்கள் அந்த எம்ஜிஎஃப் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்க்ளூடிங் 0ல் ஒரு சம் இன்டர்வலில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். e பவர் t ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும், எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ அதே லாஜிக் படி இது வந்து when t lies between -∞ to lambda, MGF வந்து ஃபார் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இது. ஒன்ஸ் உங்களுக்கு MGF தெரிஞ்சதுன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். டீயை வந்து
I டைம்ஸ் டீன்னு ரீப்ளேஸ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா அதான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். எப்போ எம்ஜிஎஃப் தெரிஞ்சிருக்க பட்சத்தில். இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன், நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு போகிறேன். என்ன ப்ராப்பர்ட்டின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குரிய முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி. அதை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, ஒரு தேரமாகவே சொல்லலாம். ஃபார் எஸ் கமா டி கிரேட்டர் than 0 ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் than டி ப்ளஸ் எஸ் கிவன் எக்ஸ் கிரேட்டர் than எஸ். இந்த ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எதுக்கு சேம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than டிக்கு சேம். இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டுமே ஒர்க் ஆகிற ப்ராப்பர்ட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than டி ப்ளஸ் எஸ் கிவன் எக்ஸ் கிரேட்டர் than எஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சும்மா ஒரு படம் போட்டுக்கிறேன். 0 ஒரு லென்த் வந்து இவ்வளவு லென்த் வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்த் வந்து டீன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எஸ் ப்ளஸ் டி. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வந்து எஸ்ஸுக்கு அப்புறமா இருக்கிற வேல்யூவை எடுக்க போகுதுன்னா கிவன் எக்ஸ் வந்து எஸ்ஸை விட கூடுதலான வேல்யூ எடுக்க போகிற பட்சத்தில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி எக்ஸ் கிரேட்டர் தென் டி ப்ளஸ் எஸ் given x greater than s. what is the probability x greater than t plus s? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் எஸ் வரைக்கும் நடக்கலை, எஸ்க்கு அப்புறம் நடக்க போகுது, அதான் given. what is the probability that இது வந்து எஸ் ப்ளஸ் டிக்கு அப்புறமா நடக்க போகுது, அதான் ப்ராபபிலிட்டி. அந்த ப்ராபபிலிட்டி எதுக்கு சமம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் டிக்கு சமம். அப்படின்னா அது வந்து டிக்கு அப்புறமா நடக்க போகிறதோட ப்ராபபிலிட்டிக்கு சேம். இது இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற லெட்டர் வருது, ரைட் சைடில் பாருங்கள் எஸ்ஸே காணும். இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா, எஸ் வரைக்கும் நடக்கலை, கிவன் தட் எஸ்ஸுக்கு அப்புறம் நடக்க போகிறது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எஸ் ப்ளஸ் டிக்கு அப்புறம் நடக்க போகிறது என்ன ப்ராபபிலிட்டி, தட் இஸ் சேம் அஸ் டிக்கு அப்புறமா நடக்க போகிற ப்ராபபிலிட்டியும் சேம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த எஸ் வரைக்கும் உள்ள நடந்தது வந்து அப்படியே எரைஸ் ஆகிடுது, அந்த மெமரி கம்ப்ளீட்டாக எரைஸ் ஆகிடுது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி. எஸ் வரை நடக்காதது வந்து கிவன் கண்டிஷன், அந்த கண்டிஷன் வந்து கம்ப்ளீட்டாக எரைஸ் ஆகி ஏதோ புதுசாக டீக்கு அப்புறமா தான் நடக்கிற மாதிரி உள்ள ப்ராபபிலிட்டியும், எஸ் வரைக்கும் நடக்கலை, எஸ் ப்ளஸ் டீக்கு அப்புறமா நடக்கும், அந்த ப்ராபபிலிட்டியும் சேம். அப்படின்னா அந்த எஸ் வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட்டாக எரைஸ் ஆகுது. அதுதான் இந்த தேரத்தோட கான்செப்ட். அதுக்கு பேர் தான் மெமரி லெஸ். மெமரியே இல்லாமல் போயிடுது, அதனால தான் மெமரி லெஸ். இது ப்ரூஃப் வந்து ஈஸி தான். இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கணும்னு. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்ன எழுதலாம்னா, முதல்ல இன்டர்செக்ஷன் ஆஃப் அந்த ரெண்டு ஈவெண்ட் அப்படியே எழுதணும். இன்டர்செக்ஷன் எக்ஸ் கிரேட்டர் தென் எஸ். நான் வந்து ஒரு பிரேசிஸ் போட்டுக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து இது ஒரு ஈவெண்ட்டு இது ஒரு ஈவெண்ட்டுன்னு தெரியும். இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கு இன்டர்செக்ஷன், அதுக்கு ப்ராபபிலிட்டி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் எஸ். இதில் பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் டி ப்ளஸ் எஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்படி ஷேட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸ் கிரேட்டர் தென் டி ப்ளஸ் எஸ். அப்புறம் எக்ஸ் கிரேட்டர் தென் எஸ்ஸை அதையும் நான் உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிக்கிறேன். அதையும் உங்களுக்கு ஒரு ஷேட் பண்ணி காமிக்கிறேன். எஸ் கிரேட்டர் தென் எஸ்ஸை கொஞ்சம் வேறு டைரக்ஷனில் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டுத்துக்கும் காமனான இன்டர்செக்ஷன் ஆஃப் ஈவெண்ட் என்ன? அதாவது எக்ஸ் கிரேட்டர் தென் டி ப்ளஸ் எஸ்ஸுக்கும் எக்ஸ் கிரேட்டர் தென் எஸ்ஸுக்கும் காமனாக உள்ள போர்ஷனை மட்டும் எழுதுங்க. அப்படி காமனாக பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் எஸ் ப்ளஸ் டி.
x greater than t plus s. Common வந்து x greater than t plus s. இந்த denominatorல probability of x is greater than s. இப்போ இதை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். x வந்து இந்த தேரம் வந்து x is exponential distributed random variable. அதனால் என்ன பண்ணலாம், x greater than t plus sன்னா t plus s to infinity probability density ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதே மாதிரி டினாமினேட்டரில் s to infinity probability density ஃபங்க்ஷன். உங்களுக்கு இன்டகிரேஷன் பண்ணி அதை சிம்பிளிஃபைலாம் பண்ண தெரியும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து e பவர் மைனஸ் லேம்டா டி. ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் தனியாக இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும், டினாமினேட்டர் தனியாக இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் e பவர் மைனஸ் லேம்டா டி. இதே மாதிரி ஆர்ஹெச்எஸை தனியாக பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் டி. x greater than t ஈஸி தான், t to infinity lambda times e power minus lambda x dx. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து e power minus lambda t. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, s வர நடக்கலை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே எரேஸ் ஆகிடுது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி. இன்னும் ஒரு சில புக்கிலலாம் இதனுடைய டயக்ராம் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து எக்ஸு, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸு, இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் லேம்டாவில் ஸ்டார்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த டைம் வரைக்கும் அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் எஸ்ன்னா, இதுக்கப்புறமா வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி எக்ஸ் கிரேட்டர் தென் சம் வேல்யூ வருதுன்னா, இந்த எஸ் வர நடக்கலை அப்படின்னா அப்பவும் அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அதே இதுதான், அதே ஹைட்டில் அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படியே ஷிஃப்ட் ஆகி அந்த எஸ் வர நடக்கலைங்கிறதுனால அந்த எஸ்ங்கிற பாயிண்ட்லேருந்து அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் திருப்பி ஆரம்பிக்கும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வேறு ஏதோ ஒரு பாயிண்டில் அது வரைக்கும் எக்ஸோட வேல்யூ நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் அந்த பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அங்கேயும் அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படியே கம்மி. ஸோ சேம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் திருப்பி எக்ஸ் கிரேட்டர் தென் அந்த பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே அது வரைக்கும் எரேஸ் பண்ணிடலாம், மெமரியை எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வரும். ஒவ்வொன்றும் அதே எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ த மெமரி இஸ் எரைஸ்டு ஓவர் த டைம் ஆஸ் இட் ப்ராக்ரஸ். இதே மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது வந்து டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள், அது வந்து ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். அதை நான் சொல்லலை, இப்போ நான் சொல்கிறேன். ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இதே மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். இதே மாதிரி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்சிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த இருக்கிற மெமரியை ஃபுல்லாக எரைஸ் பண்ணிவிட்டு அதே காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப் வரும். ஸோ ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனும் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது வந்து டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள், இது வந்து கண்டினியூஸ் டைப் ரேண்டம். இப்போ நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாம், எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இது ரொம்ப ஸ்டாண்டர்டான எக்ஸாம்பிள், ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். இது கொஸ்டின் என்னென்னா, let lifetime of a particular electrical component be exponential distributed random variable with mean 100 hours. Let a lifetime of a particular electrical component be exponential distributed random variable
வித் த மீன் 100 hours. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம், பல்பு, டியூப்லைட்டு, எது எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் வச்சுக்கோங்க. அது வந்து ஒன்ஸ் இன் 100 hours ஆன மீன் ஃபெயில் ஆகிட்டு இருக்குது. ஃபெயில் ஆகிறதோட அல்லது லைஃப் டைம், அது எவ்வளோ நாளைக்கு அது லைஃப் இருக்குதோ அந்த டைம் வந்து மீன் வேல்யூ வந்து 100 hours. 100 hours மீனில் அதனுடைய லைஃப் வந்து முடியுது, அதாவது ஒரு ரிப்பேர் ஆகிடுது, ஃபெயில் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் எது வேணாலும் நினச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்பொனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட் லைஃப் டைம்னு வேறு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோன்னா, அது எவ்வளோ நாளைக்கு அது ரிப்பேர் ஆகாமல் இருக்குதோ அதனுடைய லைஃப் வந்து அந்த லைஃப் டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட். அது ஒரு ரேண்டம் வேரியபிள், அது ஒரு எக்ஸ்பொனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட். கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள், அது எக்ஸ்பொனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட். அதுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து மீன் வந்து 100. கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஃபைண்ட் the reliability of the component at 200 hours. அதாவது இப்படியாப்பட்ட ஒரு காம்பனண்ட்டுக்கு 200 மணியில் என்ன ரிலையபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரிலையபிலிட்டினா ப்ராபபிலிட்டி தட் த காம்பனண்ட் இஸ் ஒர்க்கிங் அட் த டைம், அது பேர் தான் ரிலையபிலிட்டி. இப்போ டைம் 0ல் வந்து அது நல்லாயிருக்கும், அதனால் ரிலையபிலிட்டி 1. ப்ராபபிலிட்டி இஸ் ஒர்க்கிங், த காம்பனண்ட் டைம் 0 வந்து 1. ஆனால் டைம் ஆக 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 அது வாட் எவர் பி த டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் அஸ்யூம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இப்போ கொஸ்டின் வந்து 200 மணி நேரத்தில் இந்த காம்பனண்ட்டுக்கு ரிலையபிலிட்டி என்ன. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து அந்த காம்பனண்ட் வந்து லைஃப் டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் த மீன் வந்து 100 hours. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து ரேண்டம் வேரியபிளை இது பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ் இஸ் அ எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் லாம்டா. 1/λ that is equal to 100. அதை நம்ம படித்தோம், மீன் வந்து 1/λ. ஸோ கிவன் வந்து x follows exponential distribution with the parameter lambda. மீன் வந்து 1/λ, அது வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் லாம்டா கண்டுபிடிச்சிக்கலாம். லாம்டா வந்து 1/100. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு லாம்டா வேல்யூ தெரிஞ்சுதுன்னா இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதுனால உங்களால் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை என்னென்னு எழுதிடலாம். தட் இஸ் 1/100 e power minus 1/100 times x 0 to x infinity. இதுதான் probability density function of exponential distributed random variable. கிடைச்சிச்சு. இப்போ கொஸ்டின் என்னது, what is the reliability of the component at 200 hours. ஸோ அதை வந்து எப்போவும் நோட்டேஷனில் வந்து என்ன எழுதணும்னா r of t. இங்கே வந்து t வந்து 200, இங்கே வந்து ஓகே r of t is equal to 200 எழுதக்கூடாது. இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் வந்து r of 200 that is equal to என்ன கொஸ்டின் கேட்டிருக்குன்னா reliability at 200 that is same as probability of x is greater than or equal to 200. உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். probability of x is greater than or equal to 200னா 200லேருந்து இன்ஃபினிட்டி வர probability density ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணணும். இதை இன்டெகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து e power minus 2. இதை இன்டெகிரேஷன் வந்து 200 to infinity பண்ணலாம், இல்லைன்னா 1 minus 0 to 200ல் இன்டெகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து e power minus 2. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து 0.1354. இப்போ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் நோட்டி சொல்கிறேன். கொடுத்துருக்கிறது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டோட லைஃப் டைம் வந்து ரேண்டம் வேரியபிள். அதை வந்து நம்ம எக்ஸ்பொனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டராக அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்புறம் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து அதனுடைய மீன் வந்து 100 hours.
ஸோ நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அசியூம் பண்ணதுனால மீன் 100 ஹவர்ஸ்ன்னு கொடுத்ததுனால எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வழியாகவே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிடச்சிடும். மீன் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 1/λ, அதுலேருந்து உங்களுக்கு லாம்டா கிடச்சிடும். ஒன்ஸ் உங்களுக்கு லாம்டா கிடச்சிதுன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுதுன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த ரிலையபிலிட்டி ஆஃப் த காம்பனண்ட் அட் 200 ஹவர்ஸ் அப்படின்னா 200வது மணி நேரத்தில் வாட் இஸ் த ரிலையபிள் ஆஃப் த காம்பனண்ட் இஸ் ஒர்க்கிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட் நார் ஈக்குவல் டு 200. அதுக்கு மேலே இல்லைன்னா அந்த டைம்லேருந்து ஃபெயில் ஆகிருக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் ஒர்க் ஆகிருக்கு. இந்த 200 மணி வரைக்கும் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 200 மணியில் இருந்து அது ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் ரிலையபிலிட்டி அட் 200 ஹவர்ஸ். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ரிலையபிலிட்டி அட் 200 ஹவர்ஸ்னா ப்ராபபிலிட்டி தட் லைஃப் டைம் வந்து மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 200. probability that lifetime is going to be more than or equal to 200 hours. And the probability தான் reliability at 200 hours. So இந்த ஒரு எக்ஸாம்பிளோட இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம மூணாவது டிஸ்ட்ரிபியூஷனை பார்க்க போகிறோம். கண்டினியூஸ் டைப்பில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டினியூஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். ரெண்டாவது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். இப்போ மூணாவது பார்க்க போகிறது வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷன். காமா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஏதாவது ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இப்போ நான் எழுதுகிற மாதிரி இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா என்ன ஃபார்ம்னா லாம்டா பவர் ஆர் எக்ஸ் டு தி பவர் ஆர் மைனஸ் 1 இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் டிவைடட் பை காமா ஆஃப் ஆர். இந்த ரேஞ்ச் வந்து 0 to infinity, மீதி இடத்துலலாம் 0. இப்படி ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள் இருந்துச்சுன்னா அதை வந்து காமா டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். இதில் லாம்டாங்கிறது வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆறுங்கிறது அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான், அதுவும் கான்ஸ்டன்ட்டு, அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் ரியல் நம்பர். இப்போ நீங்கள் இதை வெரிஃபை பண்ணலாம் இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு. இதனுடைய கிரேட்டர் தென் 0 வந்து 0 to infinity. அதனால் 0 to infinity-யில் இந்த f of x greater than 0 அந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா, அந்த நியூமரேட்டரை ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து நீங்கள் காமா ஃபங்க்ஷனுக்கு எப்படி எழுதுறீங்களோ அதே வேல்யூ தான் அந்த நியூமரேட்டரில் வரும். ஸோ அதனால் இந்த 1 divided by காமா ஆஃப் ஆருங்கிறது வந்து நார்மலைசிங் கான்ஸ்டன்ட் மாதிரி. ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 1. அதனால் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக காமா ஆஃப் ஆர்னா என்னன்னு தெரியணும். காமா ஆஃப் ஆருங்கிறது வந்து ஒரு இன்டெகிரேஷன் 0 to infinity t to the power r minus 1 e power minus t dt. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் காமா ஆஃப் ஆர். ஆர் வந்து கிரேட்டர் தென் 0. சப்போஸ் ஆர் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்னு வச்சுக்கோங்க. இஃப் ஆர் இஸ் பாசிட்டிவ் இன்டீஜர் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகிடும். சிம்பிளிஃபை ஆக மட்டும் இல்லாமல் இந்த காமா ஆஃப் இதை வந்து நான் இப்போ பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும்போது என்னன்னு எழுதிக்கிறேன். எப்போல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர் ஆகுதோ அதை வந்து நான் என்னன்னு எழுதிக்கிறேன். அப்போ என்னன்னா காமா ஆஃப் என் வந்து n minus 1 ஃபேக்டோரியல். ஜென்ரலாக ஆர் இஸ் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர். அது பாசிட்டிவாக இன்டீஜராக இருக்கும்போது நான் அதை என்னன்னு எழுதினேன்னா அது வந்து காமா ஆஃப் n வந்து n minus 1 ஃபேக்டோரியல். இதில் இன்னொரு அப்சர்வேஷன் வந்து, இது ஃபஸ்ட் அப்சர்வேஷன். செகண்ட் அப்சர்வேஷன், சப்போஸ் இந்த ஆர் வேல்யூ வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர் வேல்யூ வந்து 1. இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து லாம்டா டைம்ஸ் இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் வரும்.
அப்போ உங்களுக்கு தெரியும் அது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ நான் இதை வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பாராமீட்டர் லேம்டா. ஸோ ஒரிஜினலாக இது வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸிஸ் நொட்டேஷன் வந்து எப்படி எழுதணும்னா காமா 2 பாராமீட்டர் ஆர் அண்ட் லேம்டா. ஆர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும்போது அது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பாராமீட்டர் லேம்டா. ஸோ அதனால் உங்களுடைய நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் ரிலேட் பண்ண முடியும். மீன் வேல்யூ என்ன, வேரியன்ஸ் என்ன, எம்ஜிஎஃப் என்ன, எல்லாத்தையுமே ரிலேட் பண்ண முடியும். எப்படின்னா மீன் வேல்யூ வந்து ஆர் டிவைடட் பை லேம்டா. நீங்கள் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை லேம்டான்னு எழுதிருப்பீங்க. அப்போனா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1க்கு வந்து மேட்ச் ஆகும். அப்புறம் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா சிம்பிளிஃபிகேஷன் அதே மாதிரி பண்ணிங்கன்னா ஆர் டிவைடட் பை லேம்டா ஸ்கொயர். இதே மாதிரி எம்ஜிஎஃப் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னாலும் எம்ஜிஎஃப் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் வந்து லேம்டா டிவைடட் பை லேம்டா மைனஸ் டி த ஹோல் பவர் ஆர். இந்த டீயோட வேல்யூ வந்து லெஸ் தென் லேம்டாவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல். ஜென்ரல் ஆராக இருந்துச்சுன்னா எனி ஆர் வேல்யூ அதர் தென் 1ஆக இருந்ததுன்னா வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷன். இதில் இன்னொரு அப்சர்வேஷன் வந்து இப்போது ஆர் வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கும்போது நான் என்னன்னு சொன்னேன்ல, அப்படின்னா அப்போ அந்த கேஸை வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். அது எப்படின்னா சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. when r is a positive integer, மூணாவது இது when r is equal to n positive integer. இது வந்து இன்னொரு நோட்டேஷன் கூட சொல்லலாம். x follows Erlang with the parameters n, lambda. எப்போ r வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கோ அதை வந்து Erlang with n, லேம்டாங்கிற பேராமீட்டர்ஸில் சொல்லலாம். இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணலான்னா ஒரு 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 டைம் வந்து ரேண்டம் வேரியபிள்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஒரு ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குது. அதை வந்து அதுவும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் பேராமீட்டர் லேம்டான்னு வச்சுக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜில் போய் நிற்கிது. அதுவும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லேம்டான்னு வச்சுக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேஜுக்கு போகுது. அதே மாதிரி ஒரு n ஸ்டேஜுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லலாம்னா the total time spent in all the n stages follows Erlang distribution with the parameter n, lambda. அதாவது ஒரே ஒரு ஸ்டேஜில் மட்டும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் டைம் ஃபாலோ ஆச்சுன்னா அது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் லேம்டா. அதே மாதிரி இண்டிபெண்ட் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக ஒரு ஸ்டேஜில் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் பேராமீட்டர் லேம்டா, இண்டிபெண்ட்லி செகண்ட் ஸ்டேஜ்லேயும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் பேராமீட்டர் லேம்டா. அதே மாதிரி n மியூச்சுவலி இண்டிபெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒன் ஃபாலோட் பை அதர். ஒன்று முடித்த உடனே வெளில போயிடக்கூடாது. ஒன்று முடித்த உடனே ரெண்டாவது தான் போகணும், ரெண்டாவது ஸ்டேஜ் முடித்த உடனே மூணாவது ஸ்டேஜ் தான் போகணும். அதே மாதிரி எந்த ஸ்டேஜ்லேருந்து முடித்தோடனே வெளில போயிடக்கூடாது. nth ஸ்டேஜ் முடித்ததுக்கப்புறம் தான் வெளியில் போகணும். அப்படி போகணும். அப்படி போகிற n ஸ்டேஜஸில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து Erlang டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர்ஸ் n, lambda. இது வந்து வெறும் பாசிட்டிவ் இன்டீஜராக மட்டும்தான் தான் நீங்கள் n ஸ்டேஜஸ்னு விஷுவலைஸ் பண்ணலாம். ஏன்னா காமாவில் வந்து ஜென்ரலாக r கேன் பி எனி பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஸோ இன்டீஜராக இருந்ததுன்னா Erlang, அந்த இன்டீஜர் வேல்யூவே 1ஆக இருந்ததுன்னா எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் உள்ள கனெக்ஷன். இதோட நம்ம வந்து 3 டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்குறோம். அதாவது கண்டினியூஸ் டைப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், கடைசியாக காமா டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் எதுவும் கொடுக்கல, பட்டு பின்னாடி போகிற சப்ஜெக்டில் பாடத்தில் வரும்போது ஒரு சில காமா டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாம்பிள் இருக்குது. அப்போ நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ இதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.